வீட்டில் உடஞ்சி போனால் ஒரு கடிகாரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த மிஷின் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அதை வச்சு எதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு கடிகாரமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் ஓடு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அந்த கடிகாரத்துக்கு ஏற்ற டிசைனை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பிரிண்ட் அவுட் வந்து பண்ணதை ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதை வந்து காய விட்டுறலாம். அதுக்கடுத்து தேங்காய் ஓட வந்து சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி முனையை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து பின்னாடி நார் மாதிரி உள்ளதுனா நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வந்து பின்னாடி வந்து வெட்டி விடணும். அப்படி வெட்டி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கடிகாரத்தில் வந்து முள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சதுரமாக அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேங்க. அதுக்கடுத்து அந்த இதை வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறது தான். இப்போ வச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு ஓட்டையும் வந்து அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அந்த மிஷினில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணதை வந்து நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு அதுக்கடுத்து முள் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். அதுக்கடுத்து அதில் வந்து அலாரமும் இருக்கும். அதனால் அலாரத்துக்கு ஏற்ற முள், அதுக்கடுத்து நொடி முள், அதுக்கடுத்து சுத்திர முள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து டைமும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து அதில் சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உள்ளதுனா அந்த மாதிரி வெட்டி விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து கடிகாரத்தை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளக்க வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வந்து விட்டுட்டேன். அடுத்து எல்லாத்தையும் ஒட்டுற வேலை தான். நம்ம வந்து பழைய கடிகாரத்தில் வந்து அந்த சைடு வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு தனியாக இருக்கும்ல, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டேன் அந்த டிசைனுக்கு. அதுக்கடுத்து ஸ்டாண்டுமே வந்து தேங்காவோட வந்து அறையை வந்து வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையுமே கீழே வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கடிகாரம் ரெடி ஆயிடுச்சிங்க. அந்த கடிகாரத்தோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. முழுக்க தேங்காவோட வச்சே வந்து அழகாக வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து பண்ணி முடிக்கிறப்ப மணி வந்து பார்த்திங்கன்னா 5:25. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப என்ன டைம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.